கம்யூதாஸ் கிச்சன் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்த எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு வல்லாரக்கீரை சட்னி தான் பார்க்க போகிறோம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிட்டு வந்துட்டு இந்த வல்லாரக்கீரையை சட்னியை நம்ம செய்திருக்கோம். குட்டீஸ்க்குமே விரும்பி சாப்பிடக்கூடிய அளவுக்கு கசப்பு தன்மையே இல்லாத அளவுக்கு இந்த சட்னியை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் நம்ம என்னென்னலாம் சேர்த்துருக்கோம், எப்படி செய்திருக்கோம் அப்படிங்கிறதும் உங்களுக்கு புரியும். நீங்களும் உங்கள் வீட்டில் பர்ஃபெக்டாக இந்த வல்லார சட்னியை செய்ய முடியும். இப்போது இந்த வல்லார சட்னி செய்கிறதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணும்போது இன்னமுமே உடம்புக்கு நமக்கு ஹெல்த்தி தான். நீங்களும் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஆயில் நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்தும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்து கலர் மாறினதுக்கப்புறமா ஒரு 5 பல் போல் பூண்டும் சேர்த்துக்கோங்க. பூண்டு வதங்கி வந்ததுக்கப்புறம் 1/4 கிலோ அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட பெரிய வெங்காயம் இருக்குது அப்படின்னா மீடியம் சைஸ் வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. அந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா போய் வதங்கி வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போது சின்ன வெங்காயத்தில் அதிகமாக நமக்கு தண்ணி இருக்காது. அதனால் நீங்கள் சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டால் டேஸ்ட்டாகவும் இருக்கும், நமக்கு சட்னி மருத்துவ குணம் வாய்ந்ததாகவும் இருக்கும். 2 தக்காளி சேர்த்துருக்கேன். நான் ஸ்மால் சைஸ் தக்காளி தான் 2 தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா தண்ணி ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி, 4-5 வரமிளகாய். மிளகாய் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இது போல் வதக்கி கொடுத்துக்கோங்க. நம்ம எல்லாமே வறுத்து அரைக்கும் போது சட்னி நம்ம சீக்கிரமாகவே ரெடி பண்ணிடலாம். சட்னி அரைச்சதுக்கப்புறம் நம்ம அதிக நேரம் ஹீட் பண்ண தேவையில்லை. அதனால் நம்ம இப்போவே எல்லாமே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ புளி மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா பாருங்கள், வல்லாரக்கீரையை நல்லா ஃப்ரெஷ்ஷாக பறிச்சுட்டு கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துருக்கோம். எப்படி பச்சை பசையில் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதையும் நம்ம சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வல்லாரக்கீரை கொஞ்சம் தடிமனாக இருக்கிறதுனால இது வதங்கி வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும். லைட்டாக நிறம் மாறுற மாதிரி, அதாவது கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி எடுத்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி வெங்காயம் தக்காளி மிளகாய் எல்லாமே நல்லா வதக்கிட்டோம். இந்த கீரை நல்லா வதங்கி வரத்துக்காக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிட்டு இப்போது மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா முழுமையாக ஆற வச்சுக்கோங்க. முழுமையாக ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்ததும் நீங்கள் உப்பு டேஸ்ட்டு பாருங்கள், காரமும் டேஸ்ட்டு பாருங்கள். எது குறைவாக இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. எனக்கு உப்பு கம்மியாக இருந்தது. நான் மறுபடியும் ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவு கடுகு உளுந்தும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. நீங்கள் கடலைப்பருப்பு சேர்த்து செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பும் இந்த ஸ்டேஜில் சேர்த்து வறுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு வறுந்து வந்ததுக்கப்புறமா 2 கொத்து கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்து வறுத்துக்கோங்க. கருவேப்பிலை இலைகள் நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா சட்னி, அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும்தான் இதை சேர்த்து கலந்துக்க போகிறோம். அதிக நேரம் இதை சூடுபடுத்த தேவையில்லை, ரொம்ப கொதிக்க விடணுங்கிறதும் இல்லை. இப்போ பாருங்கள், நம்ம நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கோம். ஏன்னா எல்லா பொருளுமே நம்ம வதக்கிட்டு தான் சேர்த்துருக்கோம். இதுக்கு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தேங்காயும் சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய்லாம் சேர்க்காம தான் அரைச்சிருக்கேன். பாருங்கள், கசப்புத்தன்மை அதிகமாக இருக்காது. நம்ம இட்லி தோசை வெரைட்டி ரைஸ்க்கெலாம் கூட சைடிஷாக பயன்படுத்திக்கலாம். நம்ம கூழ், அதாவது கம்மங்கூழ், கேவூர் கூழ், பழைய சாதம், இதுக்கு கூட நம்ம சைடிஷாக இந்த சட்னியை பயன்படுத்திக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். புளி சேர்த்துருக்கறனால கெட்டு போகவும் போகாது. நம்ம ஈவினிங் வரைக்கும் கூட வச்சு பயன்படுத்திக்கலாம். நீங்களும் இந்த மெத்தடில் உங்களுக்கு வல்லாரக்கீரை கிடச்சிதுன்னா செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, உங்கள் குட்டீஸ் விரும்பி சாப்பிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறத என் கூட கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள்.
தேங்க்யூ.